திரு சிவப்பிரியன், எப்படி பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்கு தொடர்பாக வரக்கூடிய இருவிதமான கருத்துக்களையும்? இல்லை, சட்டம் ஒழுங்கில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. போலீசிங் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ், அதிலலாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் இருக்குது. கம்ப்ளீட்டாக அவர் சொன்ன மாதிரி மக்கள் அச்சத்தில் வாழ்கிறாங்க, நடமாடவே அச்சப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற மாதிரியும் இல்லை. பட் ப்ராப்ளம்ஸ் நிச்சயமாக இருக்குது, சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கேஸில் பார்த்தோம். இப்போது பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி அப்போ போலீசிங் இங்கே ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுதுன்னா அப்போ எல்லா இடத்துலையும் போலீசிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது தானே. அதற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் கிட்ட இருக்குது. அந்தந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ஐஜி இருக்காங்க, ஒரு டிஐஜி இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் போலீஸிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி போதைப்பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. அது வந்து மர்டர்ஸை ப்ளஸ் இந்த க்ரைம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுது, அதை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல. போதைப்பொருள் புழக்கமே தமிழ்நாட்டில் இல்லைன்னா அப்போ எதுக்கு அவ்வளோ ஸ்கீம்ஸ் நம்ம வச்சுருக்கோம்? ஸோ இதில் என்னென்னா ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து அவங்கவுங்க இருக்கிற பொசிஷன்லேருந்து பேசுகிறாங்க. முதலமைச்சர் வந்து குறை சொல்ல முடியாத ஆட்சின்னா எந்த ஆட்சியுமே குறை சொல்லாமலாம் இருக்க முடியாது. நிச்சயமாக குறைகள் இருக்கக்கூடிய ஆட்சியை தான் யாராக இருந்தாலும் நடத்த முடியும். அதே மாதிரி பழனிசாமி அவர்கள் சொல்கிற போல் எங்கும் கொலை எதிலும் கொலை, அதையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ உண்மை வந்து ரெண்டு பேரும் பேசுகிறதுல எங்கேயோ நாம் வந்து அதை வந்து யூ ஹேவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் தென் சி. இங்கே என்ன ப்ராப்ளம்னா போலீஸிங்கில் நிச்சயமாக ப்ராப்ளம் இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து களைய வேண்டியது இருக்குது. அப்போ சென்னை, நான் பிரகாஷ் சார் சொன்னதுக்கே திரும்பி வரேன், சென்னையிலையும் ஆவடியிலையும் எடுக்க முடியுதுன்னா அப்போ அதை தமிழ்நாடு முழுவதுமாக அதை ஒரு மாடலாக ஃபாலோ பண்ணி ஏன் எடுக்க முடியல? அப்போ எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது? பர்சனல் மோட்டிவ்ஸில் நடக்கிற கொலைகளை நீங்கள் தடுக்க முடியாதுங்கிறத நானும் ஏற்றுக்கிறேன். அது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கோர்ட்டில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி போலீஸ் போட முடியாது. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கிடையே ஒரு பிரச்சனை வருது, அங்கே ஒரு கத்தி குத்து வருதுன்னா அது வந்து நீங்கள் வந்து அது வந்து சமுதாய ப்ராப்ளம், அதை வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக பார்த்து மாணவர்களை சென்சிட்டைஸ் பண்ணலாம். பட் ஒரு கோர்ட்டில் நடக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அது வந்து ஒரு தனி மனித பகை அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட முடியாது. இன்னொன்று என்னன்னா, இப்போ என்ன சொல்ல வராங்க ஆளுங்கட்சி தரப்புலன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, அது வந்து அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன், ப்ரிவென்ஷன் ஏன் இல்லைங்கிறது தானே கேள்வி. அப்போ அந்த ப்ரிவென்ஷனுக்கு என்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல. ஸோ போலீசிங் பெட்டராக இருந்ததுன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தரப்பு வந்து நிச்சயமாக அதற்கான பதில்களை சொல்லி. போன மாதம் கூட முதலமைச்சர் ஒரு 2-3 வாரம் இருக்கும் பேசும்போது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாகத்தான் இருக்குது, அந்த பணி நியமன ஆணை வழங்கும் போது பேசுனது நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ தமிழ்நாடு காவல்துறை குறித்து பெருமிதமாக சொல்கிறாரு, இன்னமும் அந்த கடமை உணர்வு பொறுப்புணர்வு குறித்து அதிக வலியுறுத்தலையும் கொடுக்குறாரு. அதெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த குற்றச்சம்பவங்களை குறைப்பதில் அது எதிரொலிக்குதா? அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, தமிழ்நாடு போலீஸுடைய கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி எல்லாம் யாருமே கொஸ்டின் பண்ணல. போலீசிங் இன்னும் பெட்டராக இருக்கலாமா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த என்சிஆர்பி டேட்டாவை வச்சுக்கிட்டு கம்பேரிசன் அது என்ன ஆகுதுன்னா, இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு அது ஏடிஎம்கேவா இருந்தாலும் டிஎம்கேவா இருந்தாலும் நீங்க ரொம்ப நாளைக்கு இந்த டேட்டா வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ என்னன்னா வந்து அடிப்படை விஷயம் என்னன்னா, ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலைக்கான ஜஸ்டிஃபிகேஷனா இல்லை என்ன அரசாங்கம் பதில் சொல்ல போகுது? இதே கொலை நடக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவை கேட்டாங்க, அவங்களும் அதே பதில் தான் சொல்கிறாங்க. அவங்க செய்த விஷயங்களை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வர திமுகவும் அதையே செய்யும் போது தான் அப்போது என்சிஆர்பி டேட்டாவை வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணால் அந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அதை கலைப்போம்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க. அப்போ இதே தப்ப நாளைக்கு ஏடிஎம்கேவும் பண்ண முடியாது. பேசிக்கலி இங்கே வந்து என்னன்னா, லைக் கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்கள் கூட அதை வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். என்சிஆர்பி டேட்டா ஃபைன், என்சிஆர்பி டேட்டா தான் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கொலை கம்மியாக இருக்குது, குற்ற சம்பவங்கள் கம்மியாக இருக்குதுன்னு திமுக சொல்கிறாங்க. ஆனால் தினம் தினம் மக்கள்கிட்ட அது எப்படி போகும்னா, டேட்டா வந்து கம்மின்னு காமிக்குது, ஆனால் தினம் தினம் அதை பற்றி பேசிக்கிட்டு தானே இருக்கும். தினம் தினம் ஒரு விஷயங்கள், ஒரு குற்ற சம்பவங்கள் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் போது அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மை ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு நடுவில் தான் இருக்குது. ரெண்டு பேரும் பேசுகிறது அப்போ உண்மை இல்லை தான். ஓகே, அப்போ இன்னும் இந்த போலீசிங்கில் வேறு என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு இல்லை, போலீசிங்கில் வந்து நீங்கள் வந்து இந்த இப்போது சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பீட் சிஸ்டம், பீட் போலீசிங் அப்படிங்குவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி லைக் போலீசிங் அப்படிங்கிறதே வந்து நீங்கள்
ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா லைக் நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்கல்ல ஒரு கேள்வி, அந்த பயத்தை கொண்டு வர வேண்டியதுதான் போலீசிங். இப்படி ஒரு விஷயம் நடந்தால் இது நமக்கு வந்து மாறுதலாக நடக்கும் அப்படிங்கும் போது அந்த ஃபியர் ஆஃப் த லா அண்ட் ஃபியர் ஆஃப் த போலீஸை கொண்டு வர வேண்டியது வந்து போலீஸ் தான் கொண்டு வர முடியும். சரி, இப்போ ஏன் முதலமைச்சர் மீது இந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறதுனா ஹோம் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தானே இருக்கு. அப்போ அந்த கேள்விக்கான பதில்களை முதலமைச்சரோ இல்லை அதற்கு அடுத்து இருக்கின்ற அமைச்சர்களோ சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கும் இருக்குல்ல. லைக் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லைல்ல, கேள்வி கேட்பாங்க. எதிர்க்கட்சிகள் திமுகவும் அதே தானே செய்தது. அப்போ அரசியல் செய்யறாங்கன்னும் போது அரசியல் எதிர்க்கட்சிகள் செய்ய தானே செய்வாங்க. அதுக்கு தானே மக்கள் வந்து ஓட்டு போட்டு எதிர்க்கட்சிக்கும் ஒரு பர்டிகுலர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்கும்போது அந்த பதில்களே ஆளுங்கட்சி கூறிதான் ஆக வேண்டும். அவர் அரசியல் பண்றாங்கன்னா அதை ஆக்கப்பூர்வமாக நீங்க வந்து அதை ஆதாரங்களோடு அரசியல் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லை அவங்க உண்மை பேசுறாங்கன்னா இல்லை இது இப்படிதான் இருக்கும், இதற்கான ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பர்சனல் மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறது. போலீசிங்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்து இங்க வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்குன்னா இருக்குதுங்கிறத எல்லா டேட்டாவும் தானே ப்ரூவ் பண்ணுது. ஸோ அப்போ அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். சிவப்பிரியன் நிறைவு பார்வை. இல்லை, அதுதான் ஏற்கனவே சொன்னதுதான், போலீசிங் இம்ப்ரூவ் பண்ணணும். திரும்ப வந்து இது பர்சனல் மோட்டிவ் அப்படிங்கிறது அணுகுமுறை சரி, நானும் நீங்கள் சொன்னதில் உடன்படுறேன். அணுகுமுறை ஓகே, பட் அது ப்ரிவென்ஷனில் இருக்கணுங்கிறது தான். அணுகுமுறை சரியாக தான் இருக்கிறது. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடாகட்டும் சரி, சாத்தான்குளம் அந்த கஸ்டோடியல் டெத்தில் அணுகுமுறை சரியில்லை, அரசாங்கத்தினுடைய போலீஸினுடைய அணுகுமுறை சரியில்லைங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அன்னைக்கு வந்து தூத்துக்குடிக்கான அந்த நீதியை வழங்குவோம் சொன்ன திமுக தான் பிரகாஷ் சார் நானும் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுக்க தானே கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. அவங்க மீது எந்த நடவடிக்கையுமே இல்லை. அப்போ அக்கௌண்டபிலிட்டி எங்கே இருக்கணும்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது பேசுகிறது ஒன்று, நீங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு பேசுறது ஒண்ணுன்னா அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டியும் நம்ம கேட்கணும்ல. ஏன்னா தூத்துக்குடி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சார இஷ்யூவா இருந்தது 2 எலெக்ஷன்லையுமே. 2019லயும் சரி 21ல வந்து தூத்துக்குடியோட சேர்ந்து சாத்தான்குளமும் இருந்தது. ஸோ இப்போ கஸ்டோடியல் டெத் எல்லாம் இப்போவும் நடக்குது. ஆனால் அந்த அணுகுமுறை இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதை வந்து இல்லைங்கிறது, அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதங்கள் பெட்டராக இருந்தாலும் கூட அப்போ ஏன் நடக்குதுங்கிற கேள்வி வரும்போது அதை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது வந்து ஒரு கவனம் செலுத்தணும். நிச்சயமா ப்ரிவென்ஷனில் கவனம். ஏன்னா நடந்த பிறகு அணுகுமுறை வந்து பெட்டராக இருக்கலாம், அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து நம்ம வந்து பிஹேவியரல் சேஞ்ச் தான், அதை நாம் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஆனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தானே மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த ப்ரிவென்ஷன் ஏன் இல்லைங்கிறது தான் கேள்வி. ஓகே.